வணக்கம். இந்த விளக்க உரைக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம விபாசனா தியானத்தோட 16 ஞான நிலைகள் பத்தி பார்க்க போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான, ஆனா அதே சமயம் கொஞ்சம் சவாலான ஒரு அகப்பயணம்னு சொல்லலாம். சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? தியானத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகாஷி சாய்டாவ் சொன்ன ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நாம கண்டிப்பா கவனிக்கணும். அதாவது, இந்த ஞான நிலைகளை பத்தி நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா உங்க மனசு உங்களையே ஏமாத்த ஆரம்பிச்சிடும். அந்த உணர்வுகளை போலியா அதுவே உருவாக்க ட்ரை பண்ணும். அதனால இந்த தகவல்களை நாம ரொம்ப நேர்மையாவும் விழிப்புணர்வோடும் அணுகிறது ரொம்பவே முக்கியம். ஓகே, இந்த பயணத்தோட அமைப்பை பார்த்திடலாம். வரைபடம் மற்றும் எச்சரிக்கை, அடித்தளம் அமைத்தல், மாயைகளின் பொறி, விலகத் தோன்றும் எண்ணம், விடுதலையை அடைதல், அப்புறம் இறுதியா உங்க பாதைய மறு ஆய்வு செய்தல். இப்படி 6 கட்டங்களா இத பிரிச்சு பார்க்க போறோம். பகுதி 1, வரைபடம் மற்றும் எச்சரிக்கை. உங்க மனசோட தந்திரங்கள்லிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இதுல பார்க்கலாம். எந்த ஒரு சரியான ஆசிரியரும் இல்லாம உங்களை நீங்களே சுயமதிப்பீடு செஞ்சுக்கிறது ரொம்பவே தப்பா முடிய வாய்ப்பிருக்கு. ஏன்னா, நாம எதை உணர ஆசைப்படுறோமோ அதை அப்படியே உருவாக்குறதுல நம்ம மனசு ரொம்பவே கில்லாடி. அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை விதி ஒன்னு இருக்கு. இந்த 16 நிலைகளுக்கும் இது பொருந்தும். உங்க மனசுலயோ உடம்புலயோ எது நடந்தாலும் சரி, அத அப்படியே புடிச்சுக்கவோ அல்லது அதுக்கு ஒரு பெயர் வைக்கவோ முயற்சிக்காதீங்க. ஜஸ்ட் அதை கவனிங்க, அப்புறம் அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ 2வது பகுதிக்கு வரலாம். அடித்தளம் அமைத்தல். அதாவது முதல் 3 நிலைகள் பத்தி பார்க்க போறோம். விபாசனா தியானத்தோட ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இங்கேதான் ஆரம்பமாகுது. நம்ம பயணம் எப்படின்னா, முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற பருப்பொருளையும் அதை கவனிக்கிற உணர்வையும் தனித்தனியா பிரிச்சு உணர்றதுல தொடங்குது. சில மணி நேரங்கள்லயோ நாட்கள்லயோ இது நடக்கலாம். அதுக்கப்புறம் சில வாரங்கள்ல இது 2க்கும் நடுவுல இருக்கிற காரண காரிய உறவை நாம புரிஞ்சுக்குவோம். ஃபைனலா எல்லாமே நிலையற்றது, திருப்தியற்றது, அப்புறம் சுயமற்றது அப்படிங்கிற உண்மைய நாம தெள்ளத் தெளிவா உணருவோம். இந்த ஆரம்ப கட்டத்துல உங்க உடம்புல சில விசித்திரமான மாற்றங்களை நீங்க ஃபீல் பண்ணலாம். உதாரணத்துக்கு, மூச்சு விடும்போது வயிறை மேலே எழும்பி ஆனா உடனே கீழே இறங்காம அப்படியே நிக்கிற மாதிரி தோணலாம். கை கால்கள்ல திடீர்னு சின்ன சின்ன அதிர்வுகள் வரலாம். இது உங்களை கொஞ்சம் பயமுறுத்தினாலும் உண்மையிலேயே உங்க தியானம் சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான சூப்பரான அறிகுறி தான் இது. இப்போ சமாசன ஞானம் அப்படிங்கிற இந்த 3வது நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு உணர்வும் எப்படி தோன்றுது, எப்படி தொடருது, கடைசியா எப்படி மறையுதுங்கிறத நீங்க நேருக்கு நேரா உங்க அகக்கண்ணால பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். 3வது பகுதி, மாயைகளின் பொறி. இங்கதான் ஞானத்தோட அசுத்தங்கள், அதாவது தடைகள் உருவாகும். நீங்க தியானத்துல ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது அந்த பாதை திடீர்னு ரொம்ப அழகாவும் இன்பமாவும் மாறிடும். ஆனா உண்மைய சொல்லப்போனா, தனியா தியானம் பண்ற பல பேர் முற்றிலுமா வழிதவறி போற ரொம்பவே ஆபத்தான இடம் இதுதான். கவனமா இருங்க. நான் சொன்ன அந்த மாயைகள் எப்படி இருக்கும்னா, திடீர்னு பிரகாசமான ஒளிய பாக்குறது, உடம்பு முழுக்க சிலிர்க்கிற அளவுக்கு ஒரு அதீத மகிழ்ச்சி ஏற்படுறது, அல்லது ஒரு ஆழமான அமைதி கிடைக்கிறது. இதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தியானத்தை தொடர்ந்து பண்றதை விட்டுட்டு இந்த சுகமான அனுபவங்களையே புடிச்சிட்டு நிக்க சொல்லி உங்க மனசு உங்களை டெம்ப்ட் பண்ணும். இதுதான் இதுல ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய ட்ராப். உங்க உடம்பு முழுக்க ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி பாயிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு மிகப்பெரிய பேரொளிய பார்த்தாலும் சரி, நான் முதலே சொன்ன அந்த சிம்பிளான விதியை மட்டும் மறந்துடாதீங்க. அதை கவனிங்க, ஆனா மதிப்பிடாதீங்க. அப்படி அந்த உணர்வை கடந்து போக விட்டுடுங்க. 4வது பகுதி, விலகத் தோன்றும் எண்ணம் அல்லது இருண்ட பள்ளத்தாக்குகளே கடத்தல். அந்த மாயைகள் எல்லாம் மெல்ல மெல்ல மறையும்போது நம்ம மனசு ஒரு பயத்திலையும் குழப்பத்திலையும் மூழ்க ஆரம்பிக்கும். இது இந்த பயணத்திலேயே கடக்க ரொம்பவே கஷ்டமான ஒரு ஃபேஸ். இங்க என்ன நடக்கும்னா, சுத்தி இருக்கிற எல்லாமே சிதஞ்சு மறைஞ்சு போறத நீங்க நேரா பார்த்து பயப்பட ஆரம்பிப்பீங்க. எதை எடுத்தாலும் ஒருவித வெறுப்பு, அதீத சலிப்பு, எரிச்சல், தனிமைன்னு உங்க மனசு நெகட்டிவிட்டியால நிரம்பிடும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உலக வாழ்க்கையே ஒரு சூன்யமா உங்க கண்ணுக்கு தெரியும். இப்போ ஒரு கேள்வி. ரொம்ப வருஷமா அர்ப்பணிப்போட தியானம் பண்றவங்க கூட ஏன் திடீர்னு இந்த இடத்துல பாதியிலே தியானத்தை விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க? ஏன்னா, இந்த அதீத சலிப்பு உச்சகட்டத்தை அடையும் போது நாம தோத்துட்டோன்னு பல பயிற்சியாளர்கள் தப்பா நினைச்சு குழம்பி போயிடுறாங்க. இந்த நிலைக்கு பேரு தான் முஞ்சி தோகாமியத ஞானம். அதாவது, தியானம் பண்ற பாய சுருட்டி வச்சுட்டு இதிலிருந்து முற்றிலுமா எஸ்கேப் ஆயிடணும்னு தோன்ற அந்த உந்துதல்.
உடம்புல கடுமையான அரிப்பு, ஒருவித அமைதியின்மையெல்லாம் இங்க ஏற்படும். ஆனா உண்மையிலேயே இது நீங்க தியானத்துல வீழ்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க மிக உயர்ந்த நிலைக்கு முன்னேறிட்டு இருக்கீங்கங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அறிகுறி. ஆச்சரியமா இருக்குல்ல? 5வது பகுதி, விடுதலையை அடைதல். அதாவது உலகியலுக்கு அப்பாற்பட்ட நிலையை எட்டுதல். தியானத்தை விட்டுட்டு போயிடலான்னு தோணுற அந்த உணர்வை நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா கடந்து வந்துட்டீங்கன்னா ஒரு ஆழமான விடுதலையோட வாசற்படியில நீங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த உச்சகட்ட ஞான நிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு நொடியோட சிறு பகுதியிலேயே சரசரன்னு நடந்து முடிஞ்சிடும். துன்பம் அப்படிங்கிற ஒரு மெழுகுவர்த்திய முற்றிலுமா அணைச்சிடுற ஒரு அளப்பரிய பிரகாசமான மின்னல் வேக திறப்பு இங்க நடக்கும். கோத்ர புண்ணியானம்னு சொல்ற அந்த குறிப்பிட்ட செகண்ட்ல தியானம் பண்றவங்க உலகியல் நிலைக்கும் உலகியலுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கும் நடுவுல நிப்பாங்க. அதாவது ஒரு மனிதன் ஒரு மண்டபத்துக்கு வெளியே ஒரு காலையும் உள்ள ஒரு காலையும் வச்சிருக்கிற மாதிரி ஒரு நிலை. உலகியல் பற்றுதல்களை முழுமையா உதறி தள்ளிட்டு நிப்பானத்தை அடைய போற தருணம் இது. மக்கள் ஞானம் அப்படிங்கிற நிலை அடையும் போது உங்க மனசுல இருக்க அசுத்தங்கள் எல்லாம் ஒரு மின்னல் வெட்டின மாதிரி முற்றிலுமா துண்டிக்கப்படும். அதைத் தொடர்ந்து மின்னலுக்கு பின்னாடி வர்ற இடி முழக்கத்தோட அமைதி மாதிரி பலன் ஞானத்தோட ரொம்ப ஆழமான நீடித்த அமைதி உங்க மனசுல நிரம்பும். இப்போ 6வது மற்றும் கடைசி பகுதி, பாதையை மறு ஆய்வு செய்தல் மற்றும் அன்றாட பயிற்சி. இந்த மிகப்பெரிய அகவிடுதலைய அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்ததா என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? பச்சவேக்க ஞானம் அப்படின்னு சொல்ற இந்த 16வது நிலையில உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா நடந்த விஷயங்களை திரும்பி பார்க்கும். அதாவது எந்தெந்த அசுத்தங்கள் முற்றிலுமா அழிஞ்சிடுச்சு, இன்னும் ரொம்ப பிடிவாதமா ஒட்டிக்கிட்டு இருக்கிற நாம அழிக்க வேண்டிய அசுத்தங்கள் எவைன்னு ரொம்ப நேர்மையா அதுவே ஒரு கணக்கெடுக்க ஆரம்பிக்கும். அந்த நிப்பான நிலையோட அமைதி அப்படியே உங்ககிட்ட நிலைச்சிருக்கும். நீங்க முதல் நிலையில இருந்தாலும் சரி, இல்ல இந்த 16வது உச்சகட்ட நிலையில இருந்தாலும் சரி, உங்களோட அன்றாட பயிற்சி ஒண்ணுதான். உணர்வுகளை கவனிங்க, அத மதிப்பிடாதீங்க, அத முழுமையா கடந்து போக விட்டுடுங்க. அவ்ளோதான். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கையில இருக்கிற மேப் வேற, நாம உண்மையிலேயே பயணிக்கிற இடம் வேற. நாம இப்ப எந்த கட்டத்துல இருக்கோம்னு அதிகமா யோசிக்கிறதே நிகழ்காலத்திலிருந்து உங்களை திசை திருப்புறதுக்காக உங்க ஈகோ உருவாக்குற இன்னொரு மாயதான். அதனால எப்பவுமே உங்க சுய பரிசோதனையில 100% நேர்மையாருங்க. இது வார்த்தைகளால முழுமையா சொல்ல முடியாத ஒரு அற்புதங்க. ஆனா ஃபைனலா இதுல முக்கியமானது ஒன்னே ஒண்ணுதான். இப்போ இந்த நிமிஷம், இந்த நொடி நீங்க எதை கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால இப்போ இந்த வரைபடத்தை ஓரமா வச்சுட்டு மறுபடியும் நிகழ்காலத்துக்கு திரும்பி உங்களோட அடுத்த மூச்சை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வெறுமனே கவனிக்க நீங்க தயாரா? சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திக்கலாம்.